ஈக்குலிபிரியம் சாப்டர் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.0 மோல் சொல்யூஷன் ஆஃப் பிரிடினியம் ஹைட்ரஜன் குளோரைடு. ஓகேவா? பிரிடினியம் ஹைட்ரஜன் குளோரைடு நமக்கு எப்படி இருக்கும்? இதான் நமக்கு வந்து பிரிடினோட ஸ்ட்ரக்சர். பிரிடின் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இங்க நமக்கு என்ன ஒரு நைட்ரஜன் ஒரு கார்பனுக்கு பதிலாக நமக்கு வந்து நைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து நமக்கு இது வந்து பிரிடின். பிரிடின் நமக்கு எப்பவுமே இது வந்து பேஸா வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து லோன் பேர் அட்டாம்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பேஸா இருக்கும். அப்போ பேஸ் நமக்கு என்ன ஆகும்? ஜென்ரலா நமக்கு வந்து ஆசிட் கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ நீங்க வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோன் பேர் அட்டாம்ஸ் என்ன பண்ணா இந்த ஹைட்ரஜன் கூட நமக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிரும். அப்போ நைட்ரஜன் மேல வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். குளோரின் மேல வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேவா? அப்போ அந்த பிரிடினியம் ஹைட்ரஜன் குளோரைடுன்றது என்னன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. அங்க பிரிடின் வந்து இருக்குது, அது மைல்டு பேஸ். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ அந்த சொல்யூஷன்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது வந்து ஆசிடா தான் இருக்கும். அந்த சொல்யூஷன் பிகம் வந்து அசிட்டிக்கா தான் நமக்கு வந்து இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அதை நமக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? pH வந்து 3.44 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கால்குலேட் தி அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த பிரிடின் வந்து கேட்டுருக்காங்க. அப்போ அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம வந்து Ka வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இது நம்ம என்ன பண்றாங்கன்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து ஆட் பண்றாங்க. அப்போ வாட்டர்ல ஆட் பண்ணும்போது அப்போ வாட்டர் நமக்கு வந்து H+ வந்து கொடுக்கும். அந்த H+ம் Cl சேர்ந்து நமக்கு வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த மைனஸை ஓவர் கம் பண்றதுக்காக OH- போய் நமக்கு வந்து அட்டாச் ஆயிடும். அப்போ நமக்கு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிடின் வந்து எப்படி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது? இங்க நமக்கு N இருக்குது, இங்க ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இங்க வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்குது. இப்போ அந்த மைனஸ் சார்ஜ் வந்து ஓவர் கம் பண்றதுக்காக OH- வந்து வந்துரும். பிளஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இதோட pH வந்து நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3.44 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க நமக்கு வந்து எத்தனை ஹைட்ரஜன் வந்து இருக்குதோ அதே ஹைட்ரஜன் நமக்கு வந்து இங்க என்ன இருக்கும்? OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மிஸ் கரெக்ட்? இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஒரு குளோரின் வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து எத்தனை H+ இருக்குதோ அத்தனை OH- நமக்கு வந்து இருக்கும். அப்போ நம்ம இந்த pH நம்ம என்ன பண்ணலாம்? H+ கான்சன்ட்ரேஷன் நம்ம முதல்ல வந்து கண்டுபிடிப்போம். அப்போ pH which is equal to 3.44 இல்லையா? அப்போ what is the relation between the pH and H+? pH which is equal to minus log of H+. Okay, so அப்போ என்ன இருக்கணும்? What is the log of H+? Log of H+ which is equal to minus pH. Okay, அப்போ what is that H+ concentration? அப்போ H+ concentration which is equal to anti-log of minus 3.44 இல்லையா? எனக்கு அந்த மைனஸ் தான் இருக்கு இல்லையா? அப்போ minus 3.44. எப்பவுமே நம்ம ஆன்டிலாக் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து நம்ம வந்து டைரக்டா எடுக்க முடியாது. அப்போ ஒன்றை வந்து ஆட் பண்ணி மைனஸ் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இங்க வந்து மைனஸை சப்ராக்ட் பண்ணி வரும் -4 வந்து மாறிடும். இந்த 0.66 நம்ம 1லேருந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 656 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து ஆன்டிலாக் எதுக்கு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா -4.56 தான் நமக்கு வந்து பார்க்கணும். ஓகே, அப்போ -4.56 தான் நமக்கு வந்து ஆன்டிலாக் பார்க்கணும். அப்போ what is the anti-lag of 0.56? ஸோ ஆன்டிலாக் ஆஃப் 0.56 நமக்கு என்ன கிடைக்குது? 3.55 வந்து வருது. அப்போ 3.55 into 10 to the power of வந்து -4 வந்து கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த H+ கான்சன்ட்ரேஷன். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன பண்ணா நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க? அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து Ka வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஆசிட் தான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா இல்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Ka வந்து கண்டுபிடிக்கும். இது வந்து ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்போ நம்ம வந்து Ka வந்து கண்டுபிடிக்க போறோம். Kன்றது என்னது? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை வந்து ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும்? இங்க H+ கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளவு இருக்குதோ அதே தான் நமக்கு வந்து இதுவும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 3.55. அப்போ வந்து ப்ராடக்ட் சைடுல வந்து இதுவும் இருக்குது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் நமக்கு வந்து இருக்குது. அப்போ என்ன வரும்னா 3.55 into 10 to the power of -4 the whole square வந்து நமக்கு வந்து இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? ஏன்னா இதுல எத்தனை H+ வந்து இருக்குதோ அதே தான் நமக்கு வந்து பிரிடோனியம் அயனும் நமக்கு வந்து இருக்கும். அப்போ ரெண்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.55 into 10 to the power of -4 the whole square. இங்க நமக்கு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.02 மோல் வந்து நம்ம எடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆக்சுவலி நமக்கு என்ன எடுக்கணும் பார்த்தீங்கன்னா 0.02 minus x தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கு. எல்லாமே நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்காது. அது வந்து -x தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். இந்த x வேல்யூ தான் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 3.55 into 10 to the power of -4. அப்போ இந்த 0.02 கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் இல்லையா? அது நெகிழ்ஜிபிள் அமௌண்ட் தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? 0.02 வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு வந்து சரியா புரியல அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகேவா? இது ஒன்றும் நமக்கு கஷ்டம்லாம் கிடையாது. இனிஷியல் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தா 0.02 வந்து எடுத்துருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து இந்த ஹைட்ராலிசிஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு நிறைய இது வந்து x வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அந்த x தான் நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வந்து பார்த்தா இந்த H+ கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளோ H வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அது வச்சு அதான் x வேல்யூ. அப்போ இங்க இந்த x வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 10 to the power of -4 வந்து இருக்குது. இங்க 10 to the power of -2 வந்து வரும்.
அப்போ இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் தான். இதை மைனஸ் பண்ணால் பெருசாக நமக்கு வந்து ஒன்றும் சேஞ்சஸ் வந்து வராது. அப்போ 0.02 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து வருது? 3.55 into 3.55. அப்போ நமக்கு நியூமரேட்டர் நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 12.60 into 10 to the power of minus 8 வந்து மாறுது. இங்கே நமக்கு என்ன 2 into 10 to the power of minus 2 இல்லையா? அப்போ நமக்கு இந்த 2 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6.3 into 10 to the power of minus 2 மேலே போகும்போது plus 2 வந்து மாறிடும். அப்போ 10 to the power of minus 6 வந்து வந்துடும். அப்போ நமக்கு என்னன்னா இது வந்து KA வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ calculate the ionization constant of வந்து பிரிடின் வந்து கேட்டிருக்காங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிடின்றது நமக்கு வந்து பேஸ் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா KB வந்து கேட்டிருக்காங்க. அப்போ what is the relationship between the KA and KB? KA into KB which is equal to நமக்கு என்னன்னா KW வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? அப்போ what is the KB? அப்போ KB which is equal to KW divided by KA. அப்போ what is the value of KW? KW is the 1 into 10 to the power of minus 14 divided by KA value நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 6.3 into 10 to the power of minus 6 வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து இதை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 divided by 6.3 which is equal நமக்கு என்ன வருதுன்னா 0. அப்போ KB which is equal to 0.15 into 10 to the power of இங்கே நமக்கு வந்து மைனஸ் 6 மேலே போகும்போது ப்ளஸ் 6 வந்து மாறும் இல்லையா? அப்போ நம்ம என்ன 10 to the power of minus 8 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது நம்ம என்ன எழுதுனா 1.5 into 10 to the power of என்னதுனா minus 9 வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து KB வேல்யூ. இது வந்து நமக்கு வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். நம்ம அந்த ஈக்குவிலியம் சாப்டர் ஆரம்பிச்சதே நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவிலியம் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். அது ஆசிட்டாக இருந்தால் KA, பேஸாக இருந்தால் KB. ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம இதே மெத்தடில் தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணிட்டு நமக்கு வந்து வரோம். ஓகே? ஆனால் சில வெப்சைட்லேயோ இல்லை சில இன்ஸ்டியூட்லேயோ நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நமக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா PH வந்து இருக்கு இல்லையா? இங்கே என்ன பண்ணால் PH ஷார்ட்கட் என்ன சொல்லுவாங்கன்னா PH which is equal to 1/2. ஓகே 1/2 என்ன PKW. ஓகே ஸோ PKW மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா PKB மைனஸ் வந்து log C வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லுவாங்க. PKW வேல்யூ நமக்கு 14 வந்து வரும். PKB வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் log C வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க 0.02 வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து PKB கிடைக்கும். அதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் KB வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இதே இன்னொரு ஃபார்முலா என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா PKW வேல்யூ வந்து நமக்கு வந்து 14 இல்லையா? அப்போ 14 நமக்கு என்ன பண்ணலாம்? அது 2ஆல் டிவைட் பண்ணி நமக்கு வந்து 7 வந்து வரும். அப்போ 7 மைனஸ் அப்போ வந்து 1/2 வந்து நமக்கு இங்கேயே போட்டுக்கலாம். ஓகே 7 மைனஸ் 1/2 PKB மைனஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா log C வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க 7 மைனஸ் PKB divided by 2 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா log C divided by 2ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபார்முலா வந்து கொடுப்பாங்க. ஷார்ட்கட் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலாவை பார்த்து தான் அவங்க ஈக்குவிலியம் சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சாப்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு நம்மளால இது புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஓகேவா? ஆனால் ஈக்குவிலியம் சாப்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர். முத நம்ம வந்து கேசி ஆரம்பிப்போம். கேசின்றது என்னது? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். கேக்கும் என்னது? அதே ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். கேபிக்கு என்னது? அதே தான் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். கேஹெச்க்கு என்னது? அதே ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் தான். ஒரே ஃபார்முலா தான். அதுக்கு வேற பேர் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே நமக்கு வந்து இருக்கணும். இஸ் இட் கரெக்ட்? ஆனால் பார்த்தீங்கன்னா இடையில இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த PH யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம PKB கண்டுபிடிப்போம். PK வச்சு நம்ம என்னன்னா KB வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ PKBலேருந்து KB கண்டுபிடிக்க நீங்கள் வந்து ஆன்டிலாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அந்த H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறது ஆன்டிலாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்கும். அது வந்து இது வந்து குயிக்காக வந்து டைம் சேவ் ஆகும்னா அப்படிலாம் கிடையாது. ரெண்டுக்கும் நமக்கு வந்து ஒரே டைம் தான் ஆகும். ஆனால் இவங்க ஷார்ட்கட்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்முலா புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. கான்செப்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அழகாக நீங்கள் வந்து ஒரே மெத்தடில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈக்குவிலியம் வந்து சாப்டர் வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம கேசியில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேம் ஃபார்மா தான். நீங்கள் வந்து புது ஃபார்மா நான் லேர்ன் பண்ணுறேன், ஷார்ட்கட் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஒரே மெத்தட் தான். கேசி, KA, KB எல்லாத்துக்கும் KH எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் ஒரே ஃபார்முலா தான். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும்.